இப்போ நம்ம வீட்டில் யார் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? வெண்ணிலாவை விட்டா வேற யார் இருக்கா தம்பி? அவ நல்ல மனசுக்கு அவ முன் வந்து செஞ்சா கண்டிப்பா நல்லது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். இதில் நானும் ஒரு முடிவு எடுக்க முடியாது. வெண்ணிலாவை நான் வற்புறுத்த மாட்டேன். நான் வெண்ணிலாவை கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்வேதா, ஊர் மக்கள் பூராவும் வெண்ணிலா பூஜை பண்ணட்டும்னு சொல்றாங்க. உன் மாமாவும் அவகிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்றாரு. இந்த பூஜையை மட்டும் வெண்ணிலா சம்மதிச்சு பண்ணிட்டானா ஊரே அவளை கொண்டாடும். அவளோட மரியாதை கூடிடும். அதுக்கு நம்ம விடவே கூடாது. நீ முதல்ல முந்திக்கிட்டு நான் பண்றேன்னு சொல்லிடு. ஊருக்காக பூஜை பண்ணி மரியாதை வந்தா எனக்கு என்னடி லாபம்? என்ன லாபமா? உன் மாமா இந்த ஊருக்காக என்ன வேணா பண்ணலாம் நினைக்கிற ஒரு ஆளு. இந்த பூஜைய நீ பண்றதா சொன்னா ஸ்வேதாவும் நம்மள மாதிரியே நினைக்கிறான்னு சந்தோஷம்தான் படுவாரு. அவர் மனசுல இடம் பிடிக்கிறது மட்டும் இல்லாம ஊர் மக்களும் உன்னை பாராட்டுவாங்க. எப்படி? வெண்ணிலா, பெரியவங்க சொன்னதெல்லாம் கேட்டல. நம்ம ஊரில் மழையே பெய்யல, பஞ்சம் தலைவரிச்சு ஆடுது. இப்படியே போச்சுன்னா நம்ம ஊரே அழிஞ்சிற நிலைமையில் இருக்கு. வேற வழியே இல்லாமல் கன்னி பூஜை பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. அதையும் நீ தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் நான் முடிவெடுக்கிற அந்த நிலைமையில் நான் இல்லை. அதான் உன்னோட முடிவு என்னன்னு நீ அவங்க கிட்ட சொல்லிடு. என்னன்னா நீங்க அவங்க தான் சொல்றாங்கன்னா நீங்களும் யோசிக்காம அண்ணிக்கிட்ட கேக்குறீங்க. அவங்களுக்கு யாருமே இல்லைங்கிறதால தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. வேணாண்ணே, அண்ணி இதெல்லாம் பண்ண வேணாம். ஜனனி, என்ன பேசிட்டு இருக்க நீ? பெரியவங்களாம் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி இப்படி தான் பேசுவியா? வெண்ணிலாக்கு யாருமே இல்லையா? ஏன் நான் இல்லை? நீ சுமார் புரியுதா? இதை பாரு, நீ நினைக்கிற மாதிரியான பூஜை இல்லை இது. சுயநலம் இல்லாம பயபக்தியோட நம்ம ஊரு நல்லா இருக்குன்றதுக்காக கடவுளுக்கு பண்ற பூஜை இது. சின்ன பசங்க நீ உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. உன்னோட ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. ஊர் பெரியவங்க வெண்ணில தான் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அது என்ன ஏதுன்னு அவ வாயால சொல்லட்டும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் சுமார். நீ சொன்னது கரெக்ட் தானே. இப்போவே நான் கீழே போறேன். வெண்ணிலா, ஊர் பெரியவங்க உன்னதான் பண்ண சொல்றாங்க. இதுல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு எது வந்தாலும் நீயே சொல்லிடு. என்ன முத்து மாமா, நீ இவ்ளோ தூரம் சொல்லும் போது நான் யோசிப்பேனா? கண்டிப்பா பண்றேன் முத்து மாமா. மாமா, மாமா, ஊருக்காக இப்படி ஒரு விஷயம்னா இந்த பூஜைய வெண்ணிலா தான் பண்ணணுமா என்ன? நான் பண்ணக்கூடாதா? ஸ்வேதா, நீ பண்ண போறியா? ஆமா மாமா, இந்த வீட்டுக்கு எதிர்கால மருமகளா நான் தானே வரப்போறேன். நான் இந்த ஊர் நன்மைக்காக கண்டிப்பா இந்த பூஜையை செய்யறேன் மாமா. இந்த ஒட்டகச்சிவங்க எதுக்கு வாலண்டரியா வந்து வில்லங்கத்தை உருவாக்குது? விடக்கூடாது. முத்து மாமா, ஸ்வேதாக்கா இந்த பூஜை பண்றேன்னு விருப்பப்பட்டு சொல்லும்போது அவங்களே பண்ணட்டும். என்னை விட உங்களை கட்டிக்க போற அவங்க பண்றதுதான் நல்லது. தங்கச்சி, நீ எதுக்காக அவளுக்கு விட்டு கொடுக்குற? அவன் ஊருக்கு நல்லது நடக்கணும்னா பண்ணுறான். நீ அந்த பூஜை பண்ணி நல்ல பேர் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணுறான். தவிச்ச வை தண்ணி கொடுக்காதவ.
இவ பூஜை பண்ணி ஊரில் மழை பெய்ய போகுது. அந்த பூஜை நீ பண்ணாதான் மழை பெய்யும். ஊர் நல்லதுக்காக பண்ண போகிற, சாமிக்காக பண்ண போகிற. தப்பு இல்லை, நீயே பண்ணு. புரியுதா? புரியுது, பேசுறேன். ஐயா, மாத்தி பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஊருக்காக இந்த பூஜையை நானே பண்றேன். ஆஹா. மாமா, ஊரோட நன்மை தானே எல்லாத்தையும் விட முக்கியம். இந்த பூஜைய நான் பண்றேன் மாமா. பெரியவங்களை நான் மன்னிக்கணும். இந்த கன்னி பூஜை பண்ணுறதுக்கு யார் முன் வருவாங்கன்னு நானே கேட்டேன். இப்போ எங்கள் வீட்டிலேருந்து 2 பேர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த 2 பேரில் யார் பண்ணணும்னு நீங்களே முடிவெடுங்க. தம்பி, இது சாதாரண விஷயம் இல்லை. யாருமே செய்ய முன்வராத இந்த பூஜையை செய்ய உங்க பெரிய வீட்டை சேர்ந்த இந்த 2 பேரும் செய்ய முன்வர்றது உங்க குடும்பத்தோட பெருந்தன்மையை காட்டுது. பெரிய வீடு தான் தம்பி. சொத்துலயும் சரி, மனசுலயும் சரி. முத்திரசையா, 2 பேருமே சம்மதம் சொல்றது நல்ல விஷயம்தான். ஆனா பூஜையை யாரோ ஒரு ஆள் தான் செய்ய முடியும். அது யாருன்னு தேர்ந்தெடுக்கணும். அதையும் பெரியவங்க நீங்கள் தான் பூஜையை பற்றியே சொன்னீங்க. நீங்களே அந்த முடிவெடுங்க. வழக்கமா கன்னி பூஜை பண்ண போற பொண்ணு சாத்த வேண்டிய துணிய ஊர் மக்கள் ஒண்ணு சேர்ந்து காட்டுக்குள்ள இருக்கிற அம்மன் கோயில்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. இப்ப 2 பேருமே பூஜை பண்ண விருப்பம் தெரிவிக்கிறதுனால இவங்க 2 பேரையும் தனியா காட்டுக்குள்ள அனுப்பி வைக்கலாம். இங்க பாருங்க தம்பி, அந்த புடவையை கொண்டு வர்றது சாதாரண காரியம் இல்ல. யாருக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கோ அவங்களால மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்படி யார் அந்த புடவைய கொண்டு வராங்களோ அவங்கள வச்சு இந்த கன்னி பூஜையை நடத்திடலாம். என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுதானா வழக்கம். எங்க எல்லாருக்கும் சம்மதம். சரி, ஊருக்கு நல்லது நடக்கணும். பெரியவங்க நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்ப அதுக்கான ஏற்பாடையெல்லாம் பண்றோம். வரேன் தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. எல்லாருக்கும் வரோம். வரோம். இந்த கன்னி பூஜை சிறப்பா நடந்து நல்ல மழை பெய்யா. நான் எப்படியாவது அந்த புடவையை எடுத்துட்டு வந்து பூஜை செஞ்சு இந்த வெண்ணிலா முகத்துல கரிய பூசணும். பொண்ணுங்க ரெடி ஆயிட்டாங்களா ஐயா? பொண்ணுங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வந்த உடனே பூஜை ஆரம்பிச்சிட வேண்டியதான். कन्याकुमारी च धीमहि धन्नो दुर्गे प्रचोदयात् कर्पूरनिराञ्जनं दर्शयामि।
இங்க பாருங்கம்மா, காட்டுக்குள்ள போய் இந்த தீபத்தை அம்மன் கால்ல வச்சு வணங்கணும். அதுக்கப்புறம் அம்மன் கையில இருக்கிற புடவையை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற கோயில் தீப்பந்தத்தையும் எடுத்துக்கிட்டு யாரு முதல்ல திரும்பி வர்றாங்களோ அவங்க தான் இந்த ஊருக்கான கன்னி பூஜையை செய்ய முடியும். ஸ்வேதா, இங்க வாடி, வா. என்னடி என்ன? வெண்ணிலா, ஒரு நிமிஷம் வாமா. ஸ்வேதா, நான் அந்த காட்டை பத்தி இப்பதான் நெட்ல எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தேன்டி. அந்த காட்டுக்குள்ள சிங்கம், புலி, மலைப்பாம்பு, பெசக்கடி பூச்சி எல்லாம் இருக்கான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வாடி. என் கவலையெல்லாம் நீ எப்படி பத்திரமா போயிட்டு திருப்பி வருவாங்கிறதுதான். நீ ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பார்த்து இந்த வழியில நடந்து போலாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு நடந்து போ. ஏய், அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல என்ன பயமுறுத்துறியா? ஸ்வேதாவை பார்த்துதான் அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் விலகி ஓடணுமே தவிர நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன். இல்ல ஸ்வேதா, நான் எதுக்காக பயப்படுறேன்னா மலைப்பாம்பெல்லாம் இருக்கான். மலைப்பாம்பு உன்னை முழுங்கிட்டா அப்புறம் நீ இப்படி என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இல்ல ஸ்வேதா, நான் எதுக்கு சொல்றேன்னா நீ என்ன அடிக்கிற மாதிரி எல்லாம் மலைப்பாம்பெல்லாம் அடிக்க முடியாது. அது ரொம்ப பெருசா இருக்கும், பாத்துக்கோ. அவ வேணும்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணட்டும். ஸ்வேதாவுக்கு எல்லைகளே கிடையாது. என்ன ரூல்ஸ் எல்லாம் போட்டு அடக்க முடியுமா என்ன? பாம்பை கண்டா படையும் நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஸ்வேதாவை கண்டா பாம்பே நடுங்கும். புரிஞ்சுதா? காட்டுக்குள்ள காத்து பலமா அடிக்கும். விளக்கு அணைஞ்சிர போது பத்திரமா பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னை ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா வெண்ணிலாவால முடியவே முடியாது. நீதான் ஜெயிச்சிட்டு வந்து பூஜை பண்ண போற. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனாலதான் நான் இதுல இறங்கிருக்கேன். திரும்பி வந்து கன்னி பூஜைய பண்ணி ஊரே அசந்து போற மாதிரி மாமா என் பக்கத்துல நிக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் தான். சரி, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா வெண்ணிலா? இந்த பூஜை ஊருக்கு மழை வரணுங்கிறதுக்காக செய்யப்படுற பூஜையா இருந்தாலும் உனக்கும் தனிப்பட்ட முறையில நல்லது நடக்க போற பூஜை. இந்த பூஜைய நீ நல்லபடியா வெற்றிகரமா முடிச்சிட்டா உன் முத்து மாமா உனக்கு தானே 100% உறுதியாயிடும். ஆமா வெண்ணிலா, இந்த பூஜை சாதாரண பூஜை இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை. இந்த ஊர் மக்கள் ஆசீர்வாதத்தோட போய் அங்க இருக்கிற அம்மன் கிட்ட இருந்து புடவை எடுத்துட்டு நல்லபடியா வந்து சேர்ந்துட. அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு சாதகமா தான் அமையும். நான் இப்ப சொல்றது என்னோட வாக்கு இல்ல, ஜக்கம்மாவோட சத்திய வாக்கு. நீ ஆசைப்பட்டபடியே உன் முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட 100 வருஷம் வாழ போற. நம்பிக்கையோட சந்தோஷமா போயிட்டு வா. முத்து மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி எந்திரி எந்திரி. பார்த்து பத்திரம், ஜாக்கிரதை போயிட்டு வா. மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிமா எந்திரி. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஊர்ல மழை பெய்யணும், ஊரை காப்பாத்தணும் ஆத்தா. அதுக்கு நீதான் துணை.
எதுக்கு இப்படி கல்லு முள்ளா வச்சிருப்பாங்களா? இப்படிதான் இந்த கோயிலுக்கெல்லாம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தன நடந்து போறாங்களோ? ஐயோ, என்னால முடியல. இவ நடந்து போறது பாக்குறப்பவே என் வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு. இவ போற வேகத்தை பாக்குறப்போ காட்டுக்குள்ள இருக்கிற அம்மன் புடவையை எடுத்து இவதான் ஜெயிப்பா போல இருக்கே. விடக்கூடாது ஸ்வேதா, நல்லா யோசி. எப்படியாவது அவளை ஜெயிக்கணும். விளக்க மட்டும் தட்டி விட்டா எப்படி இருக்கும்? அவதான் நீதி, நேர்மை, தர்மம், பக்தி, பரிகாரம்னு வாழ்றவளாச்சே. விளக்க தட்டி விட்டுட்டா வேண்டுதல்ல தடை ஏற்பட்டுடுச்சுன்னு அப்படியே திரும்பி போயிடுவா. அப்படியே பண்ணிடலாம். வெண்ணிலா, சக்தி பராசக்தி. வெண்ணிலா, ஓ சாமி மந்திரம் சொல்றியா? சொல்லு சொல்லு. நல்லதுதான். ஆமா, உனக்கு கால் வலிக்கல? வலிக்கலையா? எனக்கு தான் இப்படி நடந்து பழக்கம் இல்லையே. கல்லெல்லாம் வேற குத்துதா, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? நல்ல வேளை வெண்ணிலா, இந்நேரத்துக்கு நான் விளக்க தட்டி இருப்பேன்ல. சாரி. ஓம் அபியாம்பிகை தாயே போற்றி, அகிலம் காப்பவளே போற்றி, அருளமுதே போற்றி. என்ன பண்றா? போற்றி, ஆலயம் கொண்டவளே போற்றி, இகம் பரம் காப்பவளே போற்றி, ஈகை கொண்டவளே போற்றி, உலகாலும் உமையே போற்றி, ஊரை காப்பவளே போற்றி, என்றும் நிலைத்தவளே போற்றி, ஏகாந்தன் தலைவியே போற்றி, ஐயம் போக்குபவளே போற்றி, ஒன்றானவளே போற்றி, ஓங்கார பொருளே போற்றி, ஔதம் கொண்டவளே போற்றி, ஆயுதம் தாங்கியவளே போற்றி, போற்றி 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 தாயே போற்றி.